லாங்குவேஜில் மாற்றிக்கிற மாதிரி கருவிகள் வந்து பாராளுமன்றத்தில் ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். நேற்று கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபாவில் தன்னுடைய முதல் உரையை வந்து தொடங்கியிருக்காரு. வழக்கம் போல அவர் பேசுனது யாருக்குமே புரியல. ஏன்னா அங்க இருக்கும் பாஸ் ஒருத்தவங்க ஒரு மொழியில பேசும்போது அந்த பாஷை நமக்கு தெரியாட்டின்னா வேற லாங்குவேஜில் மாற்றிக்கிற மாதிரி கருவிகள் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கு. அந்த கருவிகளாலேயே கூட இவர் என்ன பாஷையில பேசினாரு என்ன சொன்னாருங்கிற புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அங்க இருக்கும் மற்ற எம்பிக்கள் எல்லாமே வந்து குழம்பி போய் இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நான் வந்து காந்தி பெரியாரின் பேரன் அண்ணாவின் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இந்த வார்த்தை இந்த இவர் சொல்லியிருக்கிற இந்த காந்தி பெரியார் அண்ணா இதுவே வந்து முதல்ல வந்து ஒரு குழப்பமான விஷயம். இன்னொன்று பார்த்தோம்னா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் நாட்டையும் ஓட்டையும் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாரே வா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது நீங்க ஹலோ குட் மார்னிங். உடம்பு முடியலை, ஒரே காய்ச்சல், கோல்டு, ஸோ மாதிரி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. பட் நேற்று இந்த கமல்ஹாசனுடைய அந்த அவருடைய பார்லிமெண்ட்டில் அவருடைய ஸ்பீச்சை கேட்ட உடனே எனக்கு தோணுன அதே கருத்து தான் இந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. புரிகிற மாதிரி பேசியிருக்கலாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் பேசின கான்டெக்ட் நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, நம்ம தமிழ்நாட்டுக்காக நீங்கள் பேசுகிறீங்க. டெஃபினெட்லி த கான்டெக்ட் வாஸ் ரைட். ஆனால் நீங்கள் புரிகிற மாதிரி நீங்கள் பேசியிருக்கணும். நீங்கள் புரிகிற மாதிரி நீங்கள் பேசாததுனால இப்போ பார்த்தீங்களா கண்ட கடைசிலைங்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அட்வைஸ் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பேசுகிற மாதிரி வந்து நின்றுச்சு. ஸோ ஸ்னேகன் சாரும் அதுக்கப்புறம் பேசியிருக்காரு. அதாவது உங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸோ இல்லை உங்களுடைய தமிழ் புலமையோ இல்லை உங்களுடைய கவிதை புலமையோ காமிக்கிற இடம் அது கிடையாது. டெஃபினட்டாக அது கிடையாது. அது காமிக்கிறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குது. நீங்கள் அதில் காமிக்கலாம். நீங்கள் வந்து எங்களை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு போகிறீங்க. அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து படிப்பறிவு இல்லாமல் இந்த மாதிரி தற்கொலைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸ், சிம்பிளான லாங்குவேஜில் நீங்கள் பேசுங்க. இது என்னுடைய தாழ்மையான ரிக்வெஸ்ட். இந்த அம்மா பேச ஆரம்பிக்கும் போது என்னமோ வந்து நிஜமாவே நம்ம தமிழ்நாட்டுக்காக ரொம்ப ஊக்கமாக பேசுகிறாங்கன்னு நினச்சேன். போக போக பேசும்போது தான் பார்த்தேன், நீ அவன்ல அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்போ தான் அவங்களுடைய ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தா டோட்டலாக அந்த டீம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து யாரும் பேசுகிற மாதிரி வச்சுக்காதீங்க சார். கமல் சார், ஸ்னேகன் சார், புரிகிற மாதிரி பேசுங்க. உங்கள் புலமையை காமிக்கிற இடம் பார்லிமெண்ட்டோ அரசியலோ கிடையாது. அங்கே வந்து நீங்கள் வந்து நச்சுன்னு நறுக்குன்னு 4 வார்த்தை புரிகிற மாதிரி கேட்டுட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட்.